குக்கரில் நம்ம இப்போ பண்ண போகிறது மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்துட்டு 1/4 கிலோ கறி ப்ளஸ் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் இதை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5-6 விசில் விட்டுட்டு இறக்கிக்கோங்க. ஸோ குக்கரில் வந்துட்டு நல்லா மசிஞ்சு வந்துடும். கறி வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துடணும், நல்லாவே வெந்துடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கறி மசாலா பட்டைக்கு தேவையான இலை வந்து பட்டை, அப்புறம் சோம்பு, சீரகம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு வறுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில். இதை வறுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் ஒரு 5 வெங்காயம், ஒரு 3 தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கறி வெந்துருச்சு, கறியை வந்து ஆஃப் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்து ஒரு குக்கரில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் நெய் வந்து 2 ஸ்பூன் போட்டு நல்லா இதாகட்டும், மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பட்டை, 2 பிரியாணி இலை, அதுக்கப்புறம் வந்துட்டு சோம்பு, சீரகம், கிராம்பு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஓகேவா? ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா சாட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா சாட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். வெயிட் பண்ணுங்கள், நான் ஒன்று ஒன்றா போட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு, நெய் ஊற்றியாச்சு, பட்டை போட்டாச்சு, சோம்பு போட்டாச்சு, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு சாட் பண்ணிவிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும், வெங்காயம் போடணும். இப்போ இஞ்சி போட்டாச்சு. இஞ்சி நல்லா பச்சை ஸ்மெல் போனோன்னா வெங்காயம் போட்டலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து கறி வெந்த இதை காட்டுறவங்ககிட்ட குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறி, இது உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம். ஸோ இதை ஆஃப் பண்ணியாச்சு, ஆறுது. அதுக்குள்ளே நமக்கு வந்து இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை கொட்டிடலாம். ஸோ இது நல்லா லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ சீக்கிரம் நல்லா வேகும். வெங்காயம் வேகிறதுக்கு சீக்கிரமாக வேகணும். லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். ஸோ இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வெட்டி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். சரி, இப்போ வந்துட்டு நம்ம வந்து வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து வேக வச்ச கறி எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொட்டிட்டோம். இப்போ நமக்கு தேவையான மிளகாத்தூள் அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் மிளகாத்தூள், எங்கள் வீட்டிலேயே அரைச்ச தூள். ஸோ இதை போட்டு கிண்டிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் அதிலே நாங்கள் போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ தேவையில்லை. தேவைக்கு உப்பு வேக வச்சுருக்கோம் கறியில் போட்டு, அதனால் பார்த்து போடுங்க தேவைப்படுறவங்க. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். இதில் வந்து நம்ம அரைச்சி ஊற்ற போகிற அந்த கறி மசாலா தூள் அதையும் எடுத்து அரைச்சி அதில் கொட்டுங்க. இப்போ பிரியாணி கொதிச்சிட்ருக்கு. ஸோ அது வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் ஒரு ஐடியா நான் பண்ணுவேன் எப்போயுமே. ஸோ வந்துட்டு நான் வந்து எப்போயுமே பிரியாணி மட்டும் செய்ய மாட்டேன், பிரியாணிக்கு கூட குழம்பு செய்வேன். ஸோ குழம்புலேருந்து நம்ம சூப் மாதிரி எடுத்து அதையும் குடிக்கலாம். ஸோ வந்து நான் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ இதை கொதிக்கட்டும், நல்லா கிண்டி வரட்டும். இதில் நான் வந்து நம்ம கறி வேக வச்ச பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சோம்பும் இலையும் போட்டிருக்கோம். ஸோ இது வந்ததுக்கப்புறம் இதில் வதக்கி வச்சுக்க வெங்காயத்தை வெட்டி அதில் கொட்ட போகிறோம். சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ சின்ன வெங்காயத்தை அதில் வதக்க போகிறோம். ஸோ இப்போ கறி நல்லா கிரேவியோடு மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சத்தை எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கறி கிரேவி ரெடி. ஸோ கிரேவி மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ இதுலேயே நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த வெங்காய தக்காளி வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த எலும்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுத்து நான் வந்து குழம்புல போட்டுருவேன். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து குழம்புக்கும் தேவையான கறியை போட்ட மாதிரி இருக்கும்.
ஸோ உங்களுக்கு நான் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நமக்கு வந்து கறி சாப்பிட்றதில்ல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ வந்து நமக்கு வந்து வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ், அதாவது நிறைய செஞ்ச மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? இலையில வச்சு சாப்பிடும்போது அது ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ இதுலேயே வந்துட்டு நம்ம பிரியாணியை செஞ்சுட்டு குழம்பு செஞ்சுட்டு கிரேவி எடுத்து வச்சிட்டோம்னா அதுலேயே வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா அதில் வந்து சூப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குழம்பு நம்ம செய்யலாம். ஸோ அப்போது வந்து உங்களுக்கு ஒரு சூப்பு, ஒரு குழம்பு, ஒரு கிரேவி, ஒரு பிரியாணி அப்படிங்கிறப்போ இந்த 1/4 கிலோ கறியில் வந்து நம்ம இவ்வளோ செய்யும் போது நமக்கு வந்து சாப்பிட்ணுங்கிற ஆசை ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம வெறும் பிரியாணி சாப்பிடும்போது அது ஒரே ஒரு டிஷ் மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி க்ரியேட்டிவாக நம்ம பண்ணோம்னா இது வந்து ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஒரு தக்காளி நான் போட்டு வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இந்த குழம்புக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ நம்ம வந்து தக்காளி வதங்கிட்டுருக்கோம். நம்ம இந்த டைமில் வந்து ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து கறி வந்து கம்மியாக போடுறதுனால உருளைக்கிழங்கை வந்து போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த கேமரா பிடிக்க ஆள் இல்லை, அதனால் நான் தான் போடணும். இப்போ வந்து நல்லா உருளையை வதக்குவோம். இப்போ உருளைக்கிழங்கு போட்டு வதக்கியாச்சு. இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் கிரேவி எடுத்து அதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதாவது ஒரு எலும்பு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? எலும்பெல்லாம் இருந்தால் அதெல்லாம் எடுத்து குழம்புல போட்டுருங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம போட்டாச்சு. ஸோ இதுக்கு தேவையான மசாலா, காரம் எல்லாமே இதிலே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் வேணால் காரம் கம்மியாக இருக்கலாம், அதனால் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுனால. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குழம்புக்கு நம்ம ஆட் பண்ண வேண்டிய கறி ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதை வச்சு நம்ம சூப்பும் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், கறி மசாலா தூள் வந்து நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, பிரியாணி மசாலா, அந்த மசாலா தூளை வந்து இப்போ அரைச்சி இதில் கொட்டிட்டு, புதினாவையும் அரைச்சி இதில் கொட்டிட்டு, அதுக்கப்புறம் அரிசி எடுத்து இதில் போட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றலாம். இன்கேஸ் தண்ணி இல்லை, நமக்கு இன்னும் நல்லா ஃப்ளேவராக நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா தேங்காய் பால் எடுத்து ஊற்றுனீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ பிரியாணிக்கு தேவையான கறி மசாலா, அந்த பிரியாணி மசாலாவை நம்ம ரெடி பண்ணதை அரைச்சி கொட்டியிருக்கோம். இது வந்து புதினா பேஸ்ட்டு. ஸோ புதினா பேஸ்ட்டு இதையும் வந்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் கையில். ஸோ இப்போ பாருங்கள் குழம்பு கொதிக்குது. ஸோ இதிலேருந்து ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப் மாதிரி எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி வந்து வற்றுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, குழம்பா மாற்றுறதுக்கு வந்து தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றுவோம். ஸோ இப்போ நான் வந்து அரிசி 2.25 வந்து அளவுக்கு வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டுக்கு செய்கிற அரிசியை தான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கணும், அதாவது ஈக்குவல் ரேஷியோவில் வைக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு 2.25 போட்டிருக்கேன்னா 2.25 அப்படியே டபுள் அப்படி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அரிசி போட்டு கிண்டியாச்சு. தேவைக்கு உப்பை போட்டு கொத்தமல்லி தலையை போட்டுட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டு தேவைக்கான உப்பையும் போட்டு மூடி வச்சுட்டா பிரியாணி ஓவர். ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இதிலேருந்து நம்ம லிக்விடாக நம்ம எடுத்தோம்னா அதை நம்ம சூப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். இது இப்போ குழம்பா மாறிடுச்சு.
ஸோ உங்களுக்கு என்னோடய கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட், அதுதான் என்னோடய கான்செப்ட். ஸோ தேவைக்கு இப்போ போட்டுக்கலாம். இப்போ குழம்பு வந்து 2 விசில் வந்தோன்னா ரெடி ஆகிடும். ஸோ குழம்பு ஓவர். ஸோ சூப் வந்துட்டு நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ சூப்பு ரெடி. ஸோ பிரியாணிக்கு வந்து எல்லாமே போட்டாச்சு. உப்பு மட்டும் போட்டுட்டு மூடி வைக்க போகிறேன். ஸோ பிரியாணியும் ரெடி. ஸோ கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நான் மூடி வைக்க போகிறேன். ஸோ இப்போ பிரியாணி வந்து நம்ம உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ கொத்தமல்லி தலையை கட் பண்ணி நம்ம போட்டாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு குக்கரை விசில் வந்து ஒரு 2 விசில் வர மாதிரி மூடி வச்சுட்டு ஆயிடுச்சா பிரியாணி ரெடி. ஸோ நெய்யும் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பிரியாணியை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ குழம்பு குக்கரையும் மூடியாச்சு. அதில் 2 விசில் விட்டாக்கா குழம்பு ரெடி. இது வந்து பிரியாணி விசில், குக்கர். ஸோ அதையும் 2 விசில் வச்சோன்னா இறக்கிட வேண்டியதுதான். ஸோ பிரியாணி ஓவர், சூப் ஓவர், கிரேவி ஓவர், குழம்பு ஓவர். ஸோ முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். முட்டை அவிச்சு வச்சுருவேன். அப்புறம் வெங்காய பச்சடி வச்சிடலாம். ஸோ நல்ல ப்ரெசன்டபுளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த கேப்பில் வந்துட்டு என் பசங்களுக்கு வந்து ஒரு ஜூஸும் போட்டு கொடுத்துருவேன். ஸோ மாதுளம்பழத்தை வந்து விதைகள் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தேவைக்கான சர்க்கரையை போட்டுட்டு அதை வந்து மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பால் காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் தேவைக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அதை அடிச்சுட்டு பால் ஊற்றி உங்களுக்கு நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மாதுளை விதைகளில் வந்து நம்ம இப்போ சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து நம்ம வந்து மாதுளம்பழத்தையும் சர்க்கரையும் தண்ணியும் ஊற்றி அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து காய்ச்சின பாலையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ தேவைக்கான சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு கிளாஸில் ஊற்றி பரிமாறிட வேண்டியதாக மிக்ஸ் பண்ணி. ஸோ இப்போ பிரியாணிக்கு தேவையான வெங்காய பச்சடிக்கு சாப்பரில் போட்டு 2 வெங்காயத்தை வந்து சாப் பண்ணி வச்சுட்டேன். அதில் வந்து ஒரு மிளகாய் வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி அதில் கொஞ்சம் உப்பை போட்டு நல்லா தயிர் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வெங்காய பச்சடி ரெடி. ஸோ ஒரு இதில் வந்துட்டு அடுப்பில் வந்துட்டு 4 முட்டையை போட்டு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பை போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அதை ஆஃப் பண்ணிட்டா பாயில்டு எக்கு ரெடி. ஸோ ஜூஸ் ரெடி, எல்லாமே ரெடி. ஸோ நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அவிச்ச முட்டை தோல்லாம் உரித்து க்ளீன் பண்ணி அழகாக எடுத்து பவுலில் வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இதோட தோல் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அந்த தோல் எடுத்து நம்ம வீட்டில் வச்சுருக்க செடிக்கு வந்து உரமாக போடலாம். ஸோ அதை நொறுக்கி கையில் நொறுக்கி அப்படியே தூக்கி அதில் தூவி விட்டிங்கன்னா ஸோ செடிக்கு நல்லா சத்து கிடைக்கும். ஸோ இது வந்து நல்லா வந்து வளர்கிறது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். ஸோ இப்போ இந்த ஓட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் என்னோடய செடிக்கு நான் போட்டுருவேன் நொறுக்கி. ஸோ இப்போ பிரியாணி ரெடி. ஸோ இதை எடுத்து ப்ரெசென்ட் பண்ணினா நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். பிரியாணி பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபைனலுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பிரியாணி, மட்டன் பிரியாணி ரெடி அண்ட் மட்டன் சூப் ரெடி. பொமக்ரனேட் ஜூஸ், அதாவது மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி. அப்புறம் வந்து அவிச்ச முட்டை ரெடி. ஸோ மட்டன் கிரேவி ரெடி. வெங்காய பச்சடி ரெடி. இது வந்து குழம்பு. ஸோ இது எல்லாமே நான் வந்து என்ன பண்ணேன்னா 250 grams ஆஃப் மட்டன் மட்டும்தான் வாங்கினேன். ஸோ இதில் இவ்வளோ அழகாக ப்ரெசென்டபுளாக நம்ம செய்யும் போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ப்ளஸ் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எவ்வளோ ஈஸியாக பட்ஜெட்டட் மட்டன் பிரியாணி வித் இத்தனை ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து எப்படி செய்கிறதுன்னு வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ டேஸ்ட் வைஸ் இது சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ என்னோடய டிஷ் பட்ஜெட் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்னோடய சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது மாதிரி நிறைய க்ரியேட்டிவான வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுவேன். ஸோ யூ கேன் வாட்ச் இட். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ டிஷ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.